நில ஒளியில் அமைதியாக நின்றுட்டு இருந்த ஆத்மநாத சுவாமியின் கோயிலோட கோபுரம் அவன் நினைவுக்கு வருது. இந்த கோயிலின் வாசல் நின்றுக்கிட்டு அன்னைக்கு அர்ச்சகர் சொன்ன வார்த்தைகளையும் அவன் ஒரு புறம் நினச்சி பார்க்குறான். தம்பி, உனக்கு ஏன்ப்பா குதிரையை பற்றி தெரிஞ்சுக்கணும்? அந்த ஒரு கேள்வியும் அவன் மனசில் மீண்டும் மீண்டும் எதிரொலிச்சிட்டே இருந்துச்சு. கிளம்பி வீட்டுக்கு வரான். அவனால் தூங்க முடியல, சரியாக சாப்பிட முடியல. மக்களே, சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம இருப்பது தான் பெரிய தண்டனை இல்லை. அந்த இரவும் ரவீந்திரனுக்கு தூக்கத்தை விட கேள்விகள் தான் அதிகமாக இருந்தது. அவன் எவ்வளவு தான் தூங்க முயற்சி செஞ்சோம், அவனால் தூங்க முடியல. மீண்டும் மீண்டும் அந்த குளம்படி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. இந்த முறை அவன் பயப்படல. அவனுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துச்சு. இது பிரம்மையா இல்லை மர்மமா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலத்தை கண்டவன் அத்தியாயம் 5, மனப்பிரம்மையா. எங்கேயும் போயிடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இரவு வீட்டின் அனைத்து விளக்குங்களும் அணைஞ்சிருச்சு மக்களே. கிராமமே அமைதியாக உறங்கிட்டு இருந்துச்சு. ரவீந்திரன் மட்டும் படுக்கையில் விழித்தபடி கிடந்தான். ஜன்னல் வழியாக நில ஒளி அவன் முகத்தில் பட்டுச்சு. அவன் கண்களை மூட முயற்சிக்கிறான். மீண்டும் திறக்கிறான். புரண்டு படுக்கிறான். தலையணியாக மாற்றுறான். ஆனாலும் அவனுக்கு தூக்கம் மட்டும் வரவே இல்லை மக்களே. ரவீந்திரன் தன்னைத்தானே கேட்டுக்கிட்டு நொந்துக்கிறான். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? அந்த சத்தம், இந்த கோயில், அந்த புராண கதைகள், இதெல்லாம் என்ன சம்பந்தம்? எனக்கு ஏன் இது மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கு? அவன் மெதுவாக எழுந்து ஜன்னல் அருகே செல்றான். வெளியே பார்த்தா வெறிச்சோடிய தெரு, ஒரு நாய் கூட இல்லை. அப்போது மீண்டும் அந்த குளம்படி சத்தம், இந்த முறை ரொம்ப நெருக்கமாக டக் 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 அப்படின்னு அவன்கிட்ட கேட்குது. ரவீந்திரன் பதறி போய் வெளியே ஓடுறான். கதவை திறக்கிறான். சுற்றி பார்க்குறான். யாருமே இல்லை. காற்று மட்டும் முன்ன போல் வீசிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் சத்தம் வந்த போதெல்லாம் அவன் அந்த சத்தம் வந்த திசையை பார்க்குறான். யாருமே இல்லைன்றப்போ ஒரு பெரிய ஏமாற்றமோ, ஒரு இனம் புரியாத ஒரு கிளியும் உண்டாகும்ல, அந்த மாதிரி தான் அன்றைக்கி அவனுக்கு இருந்தது. அவன் மெதுவாக கதவை பூட்டிட்டு மீண்டும் குழப்பத்துடனும் பயத்துடனும் தான் அறைக்கு வரான். தூங்க முயற்சிக்கிறான். அப்படியே அவன் எப்படி தூங்கி போனான்றதும் அவனுக்கு தெரியல. மறுநாள் காலையில் கோழி கூவுது. அலாரம் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாரும் அவனை வந்து எழுப்பலை. ட்ரின் ட்ரின் ட்ரின்னு அந்த அறை முழுவதும் அந்த அலாரத்தோட சத்தம் எதிரொலிச்சிட்டே இருந்துச்சு. அவனால் எழ முடியல. கடைசியில் கண் திறக்கிறான். கடிகாரம் 8:25. அதை பார்த்தோன்னே ரவீந்திரன் அலறி போகிறான். ஐயோ, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான மீட்டிங்னு மேனேஜர் சொன்னாரே, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஆளுங்கள்லாம் வராங்கன்னு சொன்னாங்களே, ஐயோ இந்த மீட்டிங்கை நம்ம தவற விட்டுட்டோமே அப்படின்ட்டு வேகமாக அவசரமாக குளிக்க போகிறான். குளிச்சுட்டு உடைகளெல்லாம் மாற்றிக்கிட்டு பையை எடுத்துக்கிட்டு ரூமை விட்டு வெளியில் வரான். அவங்க அம்மா சுமித்ரா, ரவி சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நேரம் இல்லைம்மா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் வீட்டை விட்டு வேகமாக ஓடுறான். அம்மா அவனை கவலையோடு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மூச்சிறைக்க வேகமாக ஓடி வந்து ரவீந்திரன் வங்கிக்குள்ளே நுழையிறான். மீட்டிங் முடிஞ்சு அனைவரும் மீட்டிங் ஹாலில் இருந்து வெளியில் வராங்க. அவன் முகம் சோகமாக மாறுது. ரவீந்திரன் மெதுவாக மேனேஜரை கூப்பிட்டு சார் அப்படின்னு கூப்பிட்றான். மேனேஜர் மீனாட்சி சுந்தரம் அவனை பார்த்து, ரவீந்திரன் நேற்றே சொல்லியிருந்தேனே இந்த மீட்டிங் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு. ரவீந்திரன் அமைதியாக நிற்கிறான். உங்களை பற்றி நல்ல ரிப்போர்ட் தானே அனுப்பியிருந்தேன். ஹெட் ஆஃபீஸ் அதிகாரிகளும் உங்களை அறிமுகப்படுத்த நினச்சேன். ஆனால் நீங்கள் தான் வரல. சாரி சார், ரொம்ப தவறு பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஆனால் அடுத்த தடவை இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. அன்று அவனுக்கு கிடைச்சது திட்டு இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை. அந்த நம்பிக்கை இழந்த உணர்வு தான் அவனை அதிகமாக வலிச்சுது. மீண்டும் சோகத்தோட வீட்டிற்கு மாலை வரான். வீட்டுக்கு திரும்புகிறான். சாதாரணமாக இருந்த ரவீந்திரன் இன்னும் அமைதியாக இருக்கான். சாப்பிடும்போது பேசலை. கவிதா கூட கிண்டல் செய்யலை. ரவி மெதுவாக அவங்க அப்பாவை பார்க்குறான். அவங்க அப்பா அவனை பார்த்து, ரவி என்னதான்ப்பா ஆச்சு உனக்கு? ஏதாவது நடந்துருச்சா? இல்லை எங்கள்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? ரவீந்திரன் மெதுவாக தண்ணீர் குடிச்சிட்டு சொல்கிறான், அப்பா நான் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும். அவன் முதல் நாள் கேட்ட குதிரை சத்தத்திலிருந்து இன்று வர நடந்த அனைத்தையும் சொல்கிறான். அமைதியாக எல்லாரும் கேட்குறாங்க. யாரும் பேசவே இல்லை. அப்பாவோட ஆறுதலான வார்த்தைகள் அவனை மேலும் சங்கடப்படுத்துச்சுன்னே சொல்லணும். ராமமூர்த்தி மெதுவாக அவன் அருகில் அமர்ந்து அவன் தோள்களில் கை வச்சார். பயப்படாதப்பா, வரலாறு புத்தகங்களில் நீ ரொம்ப ஆழமாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் மனசு கொஞ்சம் குழம்பி போயிருக்கு. சிரிச்சுக்கிட்டே, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, மனசை கலைச்சா கண்களும் காதுகளும் இல்லாததையும் நம்ப ஆரம்பித்தோம். ரவீந்திரன் இதை அமைதியாக கேட்டுட்ருக்கான். நாளைக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சா உனக்கும் நிம்மதி இல்லை. உடனே அவங்க அம்மா, ஆமாப்பா 2 நாளாக நீ சரியாக தூங்கலைல்ல, அதனால் கூட அப்படி இருக்கும். உடனே அவன் தங்கச்சியும், அண்ணா டாக்டர் மாத்திரை கொடுத்தா நாளைக்கு குதிரையும் தூங்கிடும், ஏன்னா நீ பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ரவீந்திரன் சிரிக்க முயற்சிக்கிறான். ஆனால் அவன் கண்களில் இருந்த குழப்பம் மட்டும் மாறவே இல்லை. இரவு அவன் மீண்டும் படுக்கையில் படுத்திருக்கான். இந்த முறை அவன் மனசை தைரியப்படுத்தி கொள்கிறான். நாளைக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தால் எல்லா சந்தேகத்துக்கும் முடிவு கிடச்சிரும்னு அவனை தன்னைத்தானே தேத்திக்க. அவன் கண்களை மூடுறான். அறை முழுவதும் அவன் அமைதி. ஒரு 10 வினாடிக்கு, அதாவது ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு எந்த சத்தமும் இல்லை மக்களே. ரவீந்திரன் மெதுவாக தூங்க ஆரம்பிக்கிறான். அதே எண்ணத்தில் மீண்டும்
டக்குன்னு ஒரு குளம்பொடி சத்தம். அவன் சட்டென்று கண்களை திறக்கிறான். ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறான். நிலவு மட்டும், யாருமே இல்லை. என்னவா இருக்கும்? அவனுக்கு இருக்கிறது மனப்பிரமையா மர்மமான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது காலத்தை கண்டவன். நன்றி.